இந்த மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்காக சேத்துப்பட்டு வட்டம் ஏந்தல் கிராமத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 37 ஏக்கர்ல புது சிட்கோ தொழிற்பேட்டை அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, கலசப்பாக்கம் வட்டம் பர்வதமலை அருள்மிகு மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோயிலுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். மூன்றாவது அறிவிப்பு, புதுசா தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு 18 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்படும். நான்காவது அறிவிப்பு, வந்தவாசி வட்டம் கீழ் சீசமங்கலம் கிராமத்தில் 2.02 ஹெக்டேர் பரப்புல வீரிய ஓட்டுரக குடித்தட்டு காய்கறி நாற்றுகளை உற்பத்தி செஞ்சு வழங்கக்கூடிய வகையில் புதிய உயர் தொழில்நுட்ப நாற்றங்கால் 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். இதன் மூலம் கீழ் சீசமங்கலம் மற்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராம விவசாயிகளும் பயனடைய போறாங்க. ஐந்தாவது அறிவிப்பு, வேளாண்மை உழவர் நலத்துறையின் திட்டங்கள், தொழில்நுட்ப ஆலோசனைகள், தரமான இடுபொருட்கள் மற்றும் வேளாண் சார்ந்த அனைத்து சேவைகளையும் விவசாயிகள் ஒரே இடத்துல பெற்று பயனடையக்கூடிய விதமா திருவண்ணாமலை மாவட்டம் மடையூர்ல 3 கோடி 94 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையம் அமைக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, திருவண்ணாமலை மாவட்டம் அத்தியந்தல்ல நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துக்கள் போன்ற பயிர்களின் உயர் விளைச்சல் ரக சான்றளிக்கப்பட்ட தரமான விதைகளை விவசாயிகளுக்கு காலத்தை வழங்கிட 250 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குடன் கூடிய விதை சுத்திகரிப்பு நிலையம் 2 கோடி 40 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் அமைக்கப்படும். நான் உங்களிடத்தில் அறிவித்திருக்கிறேன். அறிவித்து விட்டு அத்தோடு முடிஞ்சு நாங்கள் போயிட மாட்டோம். அது எப்படி நடக்குது, எப்போ ஆரம்பிக்க போறாங்க, எப்போ டெண்டர் விட போறாங்க, எப்போ அடிக்கல் நாட்ட போறாங்க, அதனுடைய பணி எப்போ தொடங்க போகுது, அது எப்போ முடிய போகுது என்பதை கண்காணித்து அதை முடிக்கிற வரையில நானும் தூங்க மாட்டேன், வேலுவும் தூங்க மாட்டாரோ, இங்க இருக்கக்கூடிய அதிகாரியும் தூங்க மாட்டோம்.